Praise the Lord, kids. Welcome to the Smart One Bible Story channel. Come, let us watch the Bible stories and may Lord speak to you through these stories. கதை 32. மோசே செங்கடலை பிரிக்கிறார். மோசஸ் ஸ்பிளிட்ஸ் த ரெட் சி. எகிப்தியரின் மீது கடவுள் 10வது வாதையை கொண்டு வந்த பின்பு இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு போகும்படி பார்வோன் சொன்னான். இதை பற்றி நாம் ஏற்கனவே படித்தோம். ஏறக்குறைய 6 லட்சம் இஸ்ரவேல் ஆண்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். அவர்களோடு நிறைய பெண்களும் பிள்ளைகளும் இருந்தார்கள். யெகோவா மீது நம்பிக்கை வைத்த ஏராளமான மற்ற ஜனங்களும் கூட இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் தங்கள் ஆடு மாடுகளை எல்லாம் தங்களுடன் அழைத்து சென்றார்கள். இஸ்ரவேலர் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் உடைகளையும் பொன் வெள்ளி சாமான்களையும் தங்களுக்கு கொடுக்குமாறு எகிப்தியரிடம் கேட்டார்கள். கடைசி வாதையை கண்டு எகிப்தியர் மிகவும் பயந்து போயிருந்ததால் இஸ்ரவேலர் தங்களிடம் கேட்டவுடனே எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சில நாட்களுக்கு பின் இஸ்ரவேலர் செங்கடலுக்கு அருகே வந்து சேர்ந்தார்கள். அங்கே கொஞ்சம் ஓய்வெடுத்தார்கள். இதற்கிடையில் இஸ்ரவேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோமோ என பார்வோனும் அவனுடைய ஆட்களும் கவலைப்பட ஆரம்பித்தார்கள். அடிமைகளை போக விட்டு விட்டோமே என புலம்பினார்கள். அதனால் பார்வோன் மறுபடியும் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டான். தன்னுடைய யுத்த ரதத்தையும் சேனையையும் அவசர அவசரமாக தயார் செய்தான். பின்பு 600 விசேஷ ரதங்களுடனும் எகிப்திலிருந்த மற்ற எல்லா ரதங்களுடனும் இஸ்ரவேலரை பிடிக்க துரத்தி சென்றான். பார்வோனும் அவனுடைய சேனையும் தங்களை துரத்தி வருவதை கண்ட இஸ்ரவேலர் பயத்தினால் நடுநடுங்கி போனார்கள். தப்பி ஓட ஒரு வழியுமே இல்லை. அவர்களுக்கு முன்னால் செங்கடல், பின்னாலோ எகிப்தியர். ஆனால் யெகோவா தமது ஜனத்தாருக்கும் எகிப்தியருக்கும் நடுவே ஒரு மேகத்தை வைத்தார். எனவே எகிப்தியரால் இஸ்ரவேலரை பார்க்க முடியவில்லை. அதன் காரணமாக அவர்களை தாக்க முடியவில்லை. பிறகு மோசே தன்னுடைய கோலை செங்கடலின் மேல் நீட்டுமாறு யெகோவா சொன்னார். அப்படி நீட்டியதும் கிழக்கிலிருந்து பலத்த காற்று வீசும்படி யெகோவா செய்தார். அப்போது அந்த கடலின் தண்ணீர் 2ஆக பிளந்து இரு பக்கங்களிலும் சுவர் போல் நின்றது. அதன்பின் இஸ்ரவேலர் அந்த கடலின் உலர்ந்த தரை வழியாக நடந்து செல்ல தொடங்கினார்கள். லட்சக்கணக்கான ஜனங்களும் அவர்களுடைய எல்லா மிருகங்களும் அந்த கடலை பத்திரமாய் கடந்து செல்ல பல மணி நேரம் பிடித்தது. கடைசியாக எகிப்தியரால் இஸ்ரவேலரை மறுபடியும் பார்க்க முடிந்தது. அதோ அந்த அடிமைகள் போய்கொண்டிருந்தார்கள். அவர்களை துரத்தி பிடிக்க எகிப்தியர் உடனடியாக கடலுக்குள் பாய்ந்து சென்றார்கள். அப்போது அவர்களுடைய ரதங்களிலிருந்து சக்கரங்கள் கலண்டு விழும்படி கடவுள் செய்தார். எகிப்தியர் மிகவும் பயந்து போய் இஸ்ரவேலருக்காக யெகோவா யுத்தம் செய்கிறார், வாருங்கள் இங்கிருந்து ஓடிவிடலாம் என்று அலறத் தொடங்கினார்கள். ஆனால் என்ன பிரயோஜனம்? மோசே தன் கோலை செங்கடலின் மேல் நீட்டும்படி யெகோவா சொன்னார். அப்படி நீட்டிய போது சுவர் போல் நின்ற அந்த தண்ணீர் திமுதிமுவென்று எகிப்தியரையும் அவர்களுடைய ரதங்களையும் அப்படியே மூழ்கடித்து போட்டது. அதைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். எகிப்தியரின் முழு சேனையும் இஸ்ரவேலரை துரத்தி கடலுக்குள் இறங்கி இருந்ததால் அவர்களில் ஒருவன் கூட உயிரோடு வெளியே வரவில்லை. தப்பி பிழைத்ததற்காக கடவுளுடைய ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள். யெகோவாவுக்கு மாபெரும் வெற்றி, குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலுக்குள் தள்ளிவிட்டார் என்று ஆண்கள் எல்லோரும் யெகோவாவுக்கு நன்றி சொல்லி ஒரு பாட்டை பாடினார்கள். மோசேயின் அக்கா மிரியாம் தன்னுடைய தம்பியை எடுத்தாள். மற்ற பெண்கள் தங்கள் தம்புருக்களோடு அவளை பின்தொடர்ந்தார்கள். யெகோவாவுக்கு மாபெரும் வெற்றி, குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலுக்குள் தள்ளிவிட்டார் என்று ஆண்கள் பாடிக்கொண்டிருந்த அதே பாட்டை பாடி மகிழ்ச்சியுடன் நடனமாடினார்கள். இன்றைய கதையில் மோசே செங்கடலை 2ஆக பிரித்ததை பற்றி பார்த்தோம். இனி மீண்டும் வெள்ளிக்கிழமை வேறொரு கதையில் பார்ப்போம். Animated by Smart One Infotech.